ஸ்டாக் மார்க்கெட் ஒன் சைடடாக எழுவதும் விழுவதும் ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை. இப்போ ஒரு கோவிட் கிரைசிஸ் மாதிரி மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கிராஷ் ஆகிட்டு ஒரு பாட்டமை டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒன் சைடடாக மார்க்கெட் மேலே போச்சு. கிட்டத்தட்ட நிஃப்டி அளவிலேயே இது 100% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்தது. இன்னும் சொல்லப்போனால் இது மாதிரியான ஒரு நிகழ்வு ஸ்டாக் மார்க்கெட்டில் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்றே இல்லை. அப்படி ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு ஸ்டாக் மார்க்கெட் இப்பொழுது திடீரென்று ஒரு அச்ச சூழலை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது. அதன் பிரதிபலிப்பு தான் ஒரே நாளில் மார்க்கெட் 3% 4% விழுறதுங்கிறது. இது ஒரு செக்டரோ அல்லது ஒரு துறை பங்குகள் அல்லது பேங்கிங் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏரியா சம்பந்தப்பட்டதில்லை. மார்க்கெட் ஃபுல்லாகவும் இந்த பயம் தெரியுது, இந்த வீழ்ச்சியின் பிரதிபலிப்பு தெரிகிறது. இப்படி ஒரு வீழ்ச்சி வரும்போது ஒரு முதலீட்டாளர் என்ன செய்ய வேண்டும், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். எப்போவுமே முதலீட்டாளர்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் கொஞ்சம் லைட்டாக ட்ராவல் பண்ணணும். லைட்டாக ட்ராவல் பண்ணோம்னா நம்மக்கிட்ட அதிகமான பொசிஷன்ஸ் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஸ்பெகுலேஷன் பண்ணுறத அறவே தவிர்க்கணும். ஸோ இந்த எஃப்என்டோலாம் இந்த டைமில் பொசிஷன் வச்சுக்கிறது நல்லதில்லை. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்க்கெட் விழும்போது வாங்கிறதுக்கு அவசரம் காட்டக்கூடாது. நிதானமாக யோசித்து அந்த ஒவ்வொரு ஸ்டாக்குடைய பங்கு மதிப்பை ஆராய்ந்து இதை இந்த விலையில் வாங்கினால் நமக்கு சாதகம்ன்ற ஒரு தெளிவு பிறந்த பிறகுதான் நம்ம வாங்க போகணும். அந்த வாங்கிறதையும் ஒரே இடத்துல மொத்தத்தையும் வாங்கிடக்கூடாது. ஒரு ஸ்டாக்கை வாங்கணும், அதில் நம்ம இவ்வளவு பர்சன்டேஜ் ஷேர்ஸை வாங்கணுன்ற ஒரு திங்கிங் இருந்தாக்கா அந்த பணத்தை ஒரே லெவலில் வாங்கிடக்கூடாது. மார்க்கெட் கீழே போகும்போது ஒவ்வொரு லெவல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நம்ம பொசிஷனை பில்ட் பண்ணணும். ஸோ அவசரம் என்பது இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சமும் உதவாத ஒன்று. ஏன்னா இப்பொழுது உருவாகக்கூடிய இந்த கோவிட் சம்பந்தப்பட்ட சூழலில் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸை கவர்மெண்ட்ஸ் எடுக்க போகிறாங்க, எந்தெந்த மாநிலங்களில் பொருளாதார ஆக்டிவிட்டி தடைபட போகிறது, இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, எந்தெந்த துறைகளை இது எப்படி பாதிக்கும், இப்படி எல்லாவற்றையும் நம்ம உள்வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. முன்னாடி இருந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம மீண்டு வரும்போது எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. பாதிப்புகள் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு வரும். அந்த பாதிப்பிலிருந்து மீள வேண்டியது அந்த துறையினுடைய பொறுப்பு தான். ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது கேள்விக்குறி. இப்படியெல்லாம் இருப்பது சென்ற ஆண்டை விட இன்னைக்கு ஒரு மோர் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால ஸ்டாக் மார்க்கெட் இப்பொழுது விரும்போது அதை நம்ம லைட்டாக எடுத்துக்கக்கூடாது, கேஷுவலாக எடுத்துக்கக்கூடாது, அவசரமாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த 3 விஷயங்களை இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் நினைவில் கொள்ள வேண்டும். சரி, எந்தெந்த துறைகள் இதில் குறைவாக பாதிப்புக்கு ஆளாகும் அப்படின்ற கேள்விக்கு விடை தேட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதே சமயத்தில் எந்தெந்த துறைகளில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய துறைகளுக்கு முதல்ல வருவோம். முதல்ல அவங்க இயக்கத்திலேயே தடை ஏற்படக்கூடிய துறைகள் நிச்சயமாக பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு இந்த தீம் பார்க்ஸ், ஏர்லைன் சர்வீசஸ், சினிமா தியேட்டர்ஸ், மால்ஸ், இந்த மாதிரி ரீட்டைல் பிஸ்னஸஸ், இதிலெல்லாம் நிச்சயமாக பாதிப்பு அதிகமாக இருக்குன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதே சமயத்தில் இன்றியமையாத அத்தியாவசிய சர்வீசஸ், உதாரணத்துக்கு மெடிக்கல் அண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் தடையில்லாமல் இயங்கும். ஸோ அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அதே போல் ஐடிக்கு பெரிய பாதிப்பு நிச்சயமாக இருக்காது. அதே போல் ஃபார்மாவுக்கு அதிக பாதிப்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில துறைகளுக்கு பாதிப்பு குறைவாக இருக்கும் என்பதுதான் இன்றைய சூழ்நிலை. ஸோ பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகளை இன்னும் சரியான ஆய்வுக்கு உட்படுத்திவிட்டு தான் வாங்க வேண்டுமே ஒழிய கண்மூடித்தனமாக விலை இறங்கி இருக்குன்னு வாங்கக்கூடாது. பாதிப்பு இல்லாத துறைகளில் பங்குகளையும் ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடாது. ஸோ 2 பக்கமே நமக்கு பொறுப்பு இருக்கிறது. நிதானம் தேவை, அவசரம் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி தான் நம்ம போய்கொண்டிருக்கோம். ஸோ இந்த மார்க்கெட்டில் கடந்த ஓராண்டில் நம்ம அனுபவித்த அந்த எக்ஸைட்மெண்ட்டை வரும் சில வாரங்களில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணுன்றது தான் என்னுடைய அடிப்படை அறிவுரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பங்குச்சந்தையில் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு வாருங்கள். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.